அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எக்ஸாம் டேட்டும் ஆல் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டும் ஆல் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வர சனி இல்லை அடுத்த சனிக்கிழமை, அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி சாட்டர்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு வந்து 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு பயனுள்ள வைக்கல நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம மொபைல் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வந்து உங்களுக்கு வந்து அதிரடி ஆஃபராக நம்ம கொடுக்குறோம். அந்த கூப்பன் கோடை எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது, இந்த கோர்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாஜுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்குமே நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணல, படிக்க ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நீங்களும் வந்து கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு தேர்வு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக படிச்சிட முடியும். உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி. சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட் பி மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஜிகே மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் பேசிக் மேக்ஸ் கேட்பாங்க. ஸோ பேசிக் மேக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கேள்விகள் தான் கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு இந்த மாதிரி பேசிக்காக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எளிமையான கணக்குகள் தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸை பற்றி நீங்கள் உறுதி பண்ணிக்க வேண்டாம். மற்ற பகுதிகளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சாலே நீங்களும் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட மொபைல் ஆப்பை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ரைட்டா? வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் பேர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேட்கும். அது எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோர்ஸாக போட்டிருப்பேன். ஒன்று எக்ஸாமினர், ஜூனியர் பாய்லப், சீனியர் பாய்லப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தனியாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று போட்டிருப்பேன். இன்னொன்று வந்து அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கு, கார்டனர், நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு வந்து தனியாக வந்து கோர்ஸ் போட்டிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து எக்ஸாம் டேட் வந்துருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் வந்து கூப்பன் கோடு வந்து 100 ரூபா கூப்பன் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கோர்ஸில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும். ரைட்டா? அந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்னு வந்து நான் காட்டுறேன். இப்போ கெட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ரைட்டா? இதுதான் கூப்பன் கோடு. சரஸ்வதி பூஜை அப்படின்னு போட்டிருக்கா, இந்த இடத்துல போட்டிருக்கா, இதான் வந்து கூப்பன் கோடு. இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் உங்களுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் போட்டிருப்பாங்க. அது டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 400 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் த கோர்ஸ் அல்லது இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சொல்லி 510 ரூபான்னு வரும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூப்பன் கோடை அப்படி டச் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு. கூப்பன் கோட் அப்ளைடு சரஸ்வதி பூஜா அப்படின்னு போட்டு வரும். ஸோ டன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 510ன்றது 410 ரூபா வந்துருச்சு. அது என்ன சார் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்க்காதீங்க. ஸோ அது வந்து ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி 10 ரூபா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறமா கெட் திஸ் கோர்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். எஸ்எம்எஸ்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 200+ லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு ஃபோல்டரில் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல், மேக்ஸுக்கு டீட்டெயில் வீடியோ, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே வந்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த லேர்னிங் மெட்டீரியல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், சிலபஸ் இருக்கா? சிலபஸ் கொடுத்துருக்கேன், ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண கிடையாது. யார் வேணாலுமே இந்த ஷெடியூலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூலை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே வந்து ஓப்பன் ஆகும். ரைட்டா? நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு காட்டுது. பரவாயில்ல, இன்னொரு டைம் உங்களுக்காக வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள்,
ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் எதுவும் கிடையாதுப்பா, அது வந்து ஆப்புன்றதுனால ரைட்டா. ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் மட்டும் வந்து உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மற்றபடி இந்த டெஸ்ட் சீரிஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஃபுல் மோக் டெஸ்ட், 5வது ஃபுல் மோக் டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கணும் ரைட்டா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக வந்து டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ன்னு கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பாலிட்டியும் 6th தமிழும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 170 கொஷின் கொடுத்துருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு வந்து தமிழும் ஜிகேவும் மேக்ஸும் சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் ரைட்டா. யூனிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். 5 யூனிட் டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஸோ மொத்தம் வந்து 30 தேர்வுகள் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 30 தேர்வுகள் இருக்குது. அதில் டாபிக் டெஸ்ட் வந்து 20 இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய யூனிட் டெஸ்ட் வந்து 5 இருக்கும். முழு மாதிரி தேர்வு வந்து 5 இருக்கும். இந்த முழு மாதிரி தேர்வில் 4 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே இருக்குது. 1 மட்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் வச்சுக்கலாம்னு சொல்லி நாங்கள் அதை நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 5வது முழு மாதிரி தேர்வு வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாமே வருமே இந்த ஷெடியூலில் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுங்க. மேக்ஸிமம் படித்து முடிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து என்ன நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம், என்ன டாபிக் கவர் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 21வது டெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் ரைட்டா. 21 வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 22, 23 பார்த்தீங்கன்னா ஜாகிரபி கொடுத்துருப்பேன். சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சார் ஜாகிரபி என்பது சிலபஸில் இல்லை, நீங்கள் ஏன் எங்களை படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். ஸோ சிலபஸில் கொடுக்கல, ஆனால் வந்து ஜென்ரலாக பொது அறிவினும் பொழுது ஜாகிரபி வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து கேட்டிருக்காங்கப்பா. அது சுற்றுலாத்தலங்கள், அருவிகள், இந்த மாதிரி இந்த நேஷனல் பார்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு ஜாகிரபி சம்பந்தமாகலாம் கேட்டிருக்காங்க. நேஷனல் வைஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜாகிரபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு, மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கு தேவையான டெஸ்ட்டும் வந்து 6 to 8 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டும் 9th 10th ஒரு டெஸ்ட்டும் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ வரைக்கும் படிக்கலாம் கூட படித்து வச்சுக்கோங்க. எப்படியும் மேபி டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 படிச்சிருப்பீங்க. அந்த ஜாகிரபி இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேள்வியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிலபஸில் இல்லைனாலும் ஜாகிரபியில் கட்டாயம் வந்து கேள்வி வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதாவது முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் இருக்கு இல்லையா. நீங்கள் 10th வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 லெசன் பார்த்துருப்பீங்க. அது மேக்ஸிமம் டிஎன்பிசிக்கு படிக்க மாட்டீங்க, நான் போலீஸ் எக்ஸாம்லாம் படிப்பாங்க. அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உலகப்போர் சம்மந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய அதுவும் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு 3 கேள்விகள் அல்லது 4 கேள்விகள் வந்து அதில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸாக நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி 1, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி 2 சொல்லி அதுக்கும் 80 கேள்விகள், 160 கேள்விகள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே கவர் பண்ணணும். சிலபஸ் வந்து டிஎன்பிசியில் இல்லாமல் ஸ்பெஷலாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதையும் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 5 முழு மாதிரி தேர்வு. இதில் 4 முழு மாதிரி தேர்வு வந்து முடிஞ்சாச்சு ரைட்டா. 4 டெஸ்ட்டு முடிச்சாச்சு. டேட் போட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மோக் டெஸ்ட்டும் ஆன்சருக்கு எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் எல்லாமே பிடிஎஃப் இருக்கப்போ நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ கடைசி டெஸ்ட் வந்து 30வது டெஸ்ட் வந்து 13/10/2024 ரைட்டா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து நான் வந்து ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண ஆப்பில் கிடைச்சிடும் ரைட்டா. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் ஸ்டூடெண்ட்டுக்கு மெசேஜ் ஏற்கனவே போட்டுட்டேன், உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நம்ம கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் போயிட்டுருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சரஸ்வதி பூஜை ஆஃபர் இருக்குது. அந்த 100 ரூபா டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வுக்கு முழுமையாக உங்களுக்கு கவர் ஆகும் ரைட்டா. நீங்கள் இப்போ ஆப்பில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கொஷனுக்கு தனியாக ஃபோல்டர் போட்டிருப்பேன், புக் பேக் தனியாக இருக்கும், ஃப்ரீ கொஷின் பேங்க் தனியாக இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் தனியாக இருக்கும், ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து தனியாக இருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ரைட்டா. சார் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரைட்டுங்களா. அல்லது வாட்ஸ்அப் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு நம்பர் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் கூட இருக்கும். இந்த பாருங்க, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 8012781561 8012781561
8156 ஒரு நம்பருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப் சரி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான பொறுப்பு எங்களுக்கு வந்து நீங்கள் டெலகிராமில் அனுப்பிட்டு என்ன ஆப்லையும் டெலிகிராம் பேஜில் சேர்த்து விடுங்க அப்படின்னா நாங்கள் அதுலேயும் சேர்த்து விட்ருவோம். டெலகிராம் பேஜில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்போம். அதெல்லாம் வச்சு நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் 5க்கு வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் நம்ம போடுவோம். ஸோ ஆப்பில் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடைக்காது. ஏன்னா எல்லாமே பிடிஎஃப் டைப்பாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வேணும், நானும் டிஸ்கஷன் குரூப்பில் ஓஎம்ஆரில் எழுதி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், அந்த மாதிரி வந்து நான் கலந்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தேர்வில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அந்த பேமெண்ட் வரும்லையே அந்த ஸ்லிப்பை எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா டெலகிராமில் நாங்கள் சேர்த்து விட்ருவோம். நீங்கள் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? நீங்கள் ஆப்லேயும் படிச்சுக்கோங்க, டெலகிராம்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். டெலகிராம்லேயுமே இங்கே ஆப்பில் என்ன கொடுத்துருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயுமே இருக்கும். நீங்கள் அதுலேயுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ முழுமையான விவரங்கள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம நிறைய இலவச வீடியோ கூட ஃப்ரீ டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டோட கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 95 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மட்டும். அதில் நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாக பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். அதை கூட நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுடைய ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.